இதிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். பௌத்தத்துக்கு முன்னுரிமை, பௌத்த தேரர்கள் பிக்குகள் இந்த சட்டத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. நான் இந்த இடத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இந்த ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். இங்கே இந்த நாட்டிலே பௌத்த தேரர்களுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை இருக்கின்றது, அல்லது ஏனைய மதத்தவர்களை நீங்கள் ஒரே சமத்துவமாக நீங்கள் பார்க்கவில்லை? தேரர்களுக்கு ஒரு நீதி, பூசா ஐயர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் அல்லது முஸ்லிம் மௌலவிகளுக்கும் ஒரு நீதியா இந்த நாட்டிலே என்று கேட்க விரும்புகின்றேன். இதில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலாவது இந்த விடயங்களைத்தான் நாங்கள் கையாளுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் மனித உரிமைகள் மீறுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சட்டத்தினாலே மக்களுக்கான ஒரு நீதி நியாயம் என்பது மறக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. தற்பொழுது நடந்த இந்த அனர்த்தத்தின் காரணமாக, இந்த நிட்வா புயலின் காரணமாக அதனை சீர் செய்வதற்காக இங்கே பல சட்டங்கள், இந்த பயங்கரவாத சட்டம் உட்பட ஏனைய சட்டங்களையும் உட்பூத்துகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அனர்த்தத்துக்காக இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டுமா என்று கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அனர்த்தத்துக்காக இந்த விடயங்களை கையாள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த விடயங்களை நீங்கள் இந்த இடத்திலே கொண்டு வருகின்ற பொழுதோ இதனை வைத்து, இந்த சட்டத்தை வைத்து ஏனைய விடயங்களை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். ஒரு நியாயத்திற்காக, ஒரு நீதிக்காக போராடுகின்ற பொழுதோ இந்த சட்டங்களை அந்த விடயங்களுக்கு பயன்படுத்தி எங்களது மக்களின் நியாயமான கோரிக்கையை மறக்கின்ற ஒரு செயற்பாடாக இது அமையும். அந்த விடயத்திலே இந்த சட்டங்களை இந்த நேரத்திலே இந்த விடயத்துக்காக, ஒரு அனர்த்தத்துக்காக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்றால் இந்த அனர்த்தம் நடந்து இப்பொழுது இறுதிக்கட்டத்திலே இருக்கின்றது. அதாவது நிவாரணங்களை வழங்குகின்ற அல்லது புனரமைக்கின்ற செயற்பாட்டிலே அரசாங்கம் ஈடுபடுகின்ற ஒரு இந்த நிலையிலே இந்த சட்டங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் இந்த இடத்திலே கருதுகின்றேன். விசேடமாக அடுத்ததாக இதிலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். பௌத்தத்துக்கு முன்னுரிமை, பௌத்த தேரர்கள் பிக்குகள் இந்த சட்டத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. நான் இந்த இடத்திலே சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் இந்த ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன். இங்கே இந்த நாட்டிலே பௌத்த தேரர்களுக்கு மட்டும்தானா இந்த பிரச்சனை இருக்கின்றது, அல்லது ஏனைய மதத்தவர்களை நீங்கள் ஒரே சமத்துவமாக நீங்கள் பார்க்கவில்லை? தேரர்களுக்கு ஒரு நீதி, பூசா ஐயர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவ பாதிரியாருக்கும் அல்லது முஸ்லிம் மௌலவிகளுக்கும் ஒரு நீதியா இந்த நாட்டிலே என்று கேட்க விரும்புகின்றேன். இதிலே அவர் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தேரர்களை பாதுகாக்க வேண்டும் அவர் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இந்த நாட்டிலே தேரர்கள் பிழை செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை இல்லை என்று அவர் கருதுகின்றார். இது உண்மையாக ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவரின் இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக இந்த அரசு பல விடயங்களை, நல்ல விடயங்களை செய்திருக்கின்றது.
குறிப்பாக போதைப்பொருளுக்கு எதிராக போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதில், லஞ்ச ஊழல்களை கட்டுப்படுத்துவதில் மிக பாரதூரமான முன்னெடுப்புகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த அரசை நாங்கள் பாராட்ட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.